ஆயுதம் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய கொடை. சங்கிகள் வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் வாழாட்ட முடியாததற்கு நாமெல்லாம் காரணம் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் எழுதி வைத்த வரலாறு தான் முதல் பெரும் காரணம். இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுதே இவர்கள் இவ்வளவு தெளிவான வரலாற்றை கொண்ட ஒரு நகரத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு முதலில் பிரச்சனையை எப்பொழுது உருவாக்குகிறார்கள்? 1992 ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாஜக, RSS, VHP கும்பலால். அந்த ஆண்டு இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காக்கு அருகில் இருக்கிற தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனையை கிளப்புகிறார். திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தை அறிவிக்கிறார். இந்த அரங்கத்தில் பல தோழர்கள் இருக்கிறோம், நான் உள்பட. அன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய செயலாளராக தோழர் கந்தசாமி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருந்தார்கள். எங்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் சி. ராமகிருஷ்ணன் அவர்கள், இன்றைக்கு புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிற தோழர் ராஜேந்திரன் அவர்கள், பல தோழர்கள். சங்கிகள் இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை, மத பிரச்சனையை உருவாக்கிய பொழுது 92 இருந்து 10 ஆண்டு காலம் எந்த சமரசமும் செய்யாமல் சங்கிகளுக்கு எதிராக மகத்தான மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் மட்டுமல்ல, மொத்த திருப்பரங்குன்ற மக்களும் எங்களோடு இருந்தார்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார், இப்பொழுது இருக்கிற பொன்னம்பல சுவாமிகள் அல்ல, இவருக்கு முன்னால் இருந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இதே போன்ற ஒரு உண்ணாவிரதத்தை திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் நடத்தினோம். உண்ணாவிரதத்தை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து துவக்கி வைத்தார். துவக்கும் பொழுது சொன்னார், இது கம்யூனிஸ்டுகள் நடத்துற உண்ணாவிரதம் இல்ல, பட்டையும் கொட்டையும் போட்டிருக்கிற ஒருவனை விடாத எல்லாவா, இது நாம நடத்த வேண்டிய உண்ணாவிரதம் என்று சொன்னார் குன்றக்குடி அடிகளார். ஏனென்றால் மீனாட்சிபுரத்தில் மண்டைக்காட்டில் எவ்வளவு பெரிய கொடூர விலையை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் இவர்கள். எனவே அதை போல நிகழ்ந்துவிடக் கூடாது என்று அந்த உண்ணாவிரதம் நடந்தது. 10 ஆண்டு 14 ஆண்டு 2007-8 தான் அந்த உண்ணாவிரதத்தின் பொழுது அது அந்த பெரிய போராட்டத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாம் 15 ஆண்டுகள் நடந்து 2007-8 ஆண்டு முடிந்தது.